வணக்கம் நண்பா. அது சரியா செப்டம்பர் 23, 1996 அன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னையில நேரம் இரவு 10 மணியை நெருங்கிட்டு இருக்கு. அப்போ 35 வயதான பல்லவி தன் 2 குழந்தைகளையும் தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வீட்டில் இருந்த டெலிஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்கு. இந்த நேரத்தில் யாருப்பா கால் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எடுக்கிறாங்க. எதிர்முனையில் நான் சுமித்ரா பேசுகிறேன். சுமித்ராவா? என்ன சொல்லு, நல்லா இருக்கியா? ஆமா, இதை கேட்க தான் இப்போ கால் பண்ணியா? இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு வாரியா? இப்போமா வீட்டில் வேற ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ என்னால் இப்போ வர முடியாது. நாளைக்கு காலையில் வரட்டுமா? அப்போ சுமித்ரா, இப்போ வரமாட்டியா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட கேட்குறாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? வேண்டாம், நாளை காலைல கண்டிப்பா வந்துரு, சரியா அப்படின்னு சுமித்ரா சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இப்போ பல்லவி நினைக்கிறாங்க, என்னவோ இருக்க, ஒரு நாளும் சுமித்ரா இப்படி பேச மாட்டா, ஏன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தூங்க போறாங்க. ஆனா நாளைக்கு காலையில ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குன்னு தெரியாம போச்சு. சுமித்ரானா வேற யாரும் இல்லைங்க, நம்ம சில்க் சுமிதா தான். தென்னிந்தியா திரையுலகத்தையே இவங்க நடிப்புனாலையும் சிரிப்புனாலையும் கட்டி போட்டிருந்தாங்க. ஆனா சில்க் சுமிதாவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மர்மமாவே தான் இருக்கு. அந்த மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரூ கிரைம் ஸ்டோரி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஆந்திராவில் இருக்கிற எலூரு மாவட்டத்தில் கொல்லிவாலி கிராமத்தில் டிசம்பர் 2, 1960 தான் நம்ம சில்க் சுமிதா பிறக்கிறாங்க. ஆனால் இவங்க உண்மையான பெயர் விஜயலட்சுமி, அதாவது பேரண்ட்ஸ் வச்ச பெயர். அப்புறமா சில்க் சுமிதாவுக்கு ஒரு தம்பி பிறக்கிறான். குடும்பத்துல எல்லாருமே ஒரு வாரிசு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா சுமிதாவோட அப்பா வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாரு. என்னன்னு கேக்குறீங்களா? வேற என்னவா இருக்கும், குடும்பத்தை விட்டு ஓடி போறதுக்கு தான். இப்படி இவர் குடும்பத்தை விட்டுட்டு போக சுமிதாவோட அம்மா 2 பிள்ளைகளையும் வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்த இவங்க சொந்தக்காரங்களா இருந்த அண்ணம்மாள் தனக்கு குழந்தை இல்லாம இருந்ததுனால சுமிதாவை தத்தெடுத்து எலூரு சிட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவங்களும் டெய்லி வேலைக்கு போனா தான் சாப்பாடு. ஸோ அங்கேயுமே சுமிதா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்றாங்க. அதனால ஸ்கூல் படிப்பை 4ஆப்லயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டுட்டு போக சுமிதாவுக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சுமிதாவுக்கு வெறும் 16 வயசு தான். ஆனால் ஹஸ்பண்டுக்கு 36 வயசு ஆயிருக்கு. சரி, கல்யாணம் தான் நமக்கு நடந்துட்ட, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்க, ஆனால் அங்க நடந்ததே வேற. தினமும் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து இவங்களை அடிக்காத நாளே கிடையாதான். ஸோ இந்த கொடுமையை கொஞ்ச நாள் பொறுத்துட்டு இருந்த சுமிதா ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம அவங்களுடைய வளர்ப்பு அம்மா கிட்டேயே வந்துடுறாங்க. இங்க வந்த சுமிதாவுக்கு வேலைக்கு போகணும்னு கட்டாயம் ஏற்படுது. அதனால வீட்டு வேலைக்கு போறாங்க. அப்படியே அவங்களுக்கு நடனம் மேல ஆர்வம் இருந்ததுனால திருவிழாவுல கச்சேரி நடனமாட போறாங்க. இப்படி ஒரு நடனத்தை பார்த்த இயக்குனர் வினு சக்கரவர்த்தி சுமிதாவோட கவர்ச்சியான கண்ணும் நடனமும் அவரை கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சுமிதா கிட்ட போய், நீ என் படத்துல நடிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. நான் என் அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேனே அப்படின்னு சொல்றா. அப்போ அவரு, இந்தா என் நம்பரை வச்சுக்கோ, இந்தா என் அட்ரஸை வச்சுக்கோ, நீ சென்னைக்கு வந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இதை வாங்கின சுமித்ரா அவளுடைய வளர்ப்பு அம்மா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்றா. அப்போ அவ அம்மா, கடவுள் தான் கண்ணு திறந்துட்டாரு, இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், வா சென்னைக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுல இருந்து சென்னைக்கு கிளம்பி போறாங்க. அங்க வடபழனில ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அடுத்த நாள் வினு சக்கரவர்த்திக்கு கால் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போறாங்க. அப்போ அவரோட வண்டி சக்கரம் படத்துல நடிக்க வைக்கிறாரு. அந்த படத்துல சாராய கடை நடத்துற சிலுக்கு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்த சுமித்ரா சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாம நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாத்தையும் கவர்றாங்க. யாருடா இது இவ்வளவு கவர்ச்சியா இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்ச திரையுலகம்
அப்புறமா தான் சிலுக்கு சுமிதா அப்படின்னு பெயரை இவங்களுக்கு வைக்கிறாங்க. அடுத்ததா பாரதி ராஜா அவர்களுடைய அலைகள் ஓய்வதில்லை படத்துல நடிக்க வைக்கிறாரு. இந்த படத்தின் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாங்க. ஆனா பல இயக்குனர்கள் சில்கு சுமிதாவை கவர்ச்சியா மட்டுமே தான் பார்த்தாங்க. அவங்க படத்துல கவர்ச்சியா மட்டுமே தான் நடிக்கையும் வச்சாங்க. அதுலயும் ஒரு சிலர் ஒரு பாடலுக்காவது கவர்ச்சி நடனம் ஆடணும், இல்லைன்னா கவர்ச்சி கதாபாத்திரத்துல நடிக்கணும், இப்படிதான் இவங்களை யூஸ் பண்ணாங்க. ஆனா சுமிதாவோட ஆசை அது இல்லைங்க. கதாநாயகியா ஒரு நல்ல கதாபாத்திரத்துல நடிக்கணும், ஒரு சிறந்த நடிகையா விளங்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயக்குனர் எல்லாருமே கவர்ச்சிக்காக மட்டும்தான் இவங்களை யூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இவங்க எல்லா முன்னணி நடிகர் படத்திலையும் கவர்ச்சி நாயகியா வலம் வந்தாங்க. தமிழ் சினிமா மட்டுமல்ல, மலையாளம், ஹிந்தி, அப்படி இந்தியா முழுவதும் ஒரு கலக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல இளையராஜா இசைக்கு ஒரு பெரிய கூட்டமே வரும். அது போல சில்கு சுமிதாவோட போஸ்டர் பார்த்தாலே மக்கள் எல்லாரும் அலைமோதிட்டு வந்திருக்காங்க. இதனால இயக்குனர்கள் தன்னுடைய படத்துல எப்படியாவது ஒரு சின்ன கதாபாத்திரத்திலேயாவது அல்லது ஒரு பாட்டுக்காவது நடிக்க வச்சிடணும் அப்படின்னு சில்கு சுமிதாவோட கால் ஷீட்டுக்காக காத்துட்டு இருக்க தொடங்கினாங்க. இதனால லட்சமா சம்பளம் வாங்கின சுமிதா பலருக்கும் உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கும் உதவி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படி திரையுலகத்துல 10 வருஷம் மேல கொடி கட்டி பறந்துட்டு இருந்த சில்கு சுமிதாவுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்கள மாதிரியே கவர்ச்சி நடிகைகள் புதுசா வர தொடங்கினாங்க. அதனால சில வருஷங்களிலேயே பட வாய்ப்பு இல்லாம இருக்க தொடங்கினாங்க. அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு மூலமா தான் சில படங்களுடைய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி சம்பவம் நடக்க ஆரம்பிக்கு. நான் நாளைக்கு வரேன்னு சொன்ன பல்லவி அடுத்த நாள் காலையில, அதாவது செப்டம்பர் 24, 1996 தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவளுடைய ஹஸ்பண்ட் பல்லவி இங்க வந்து பாரு அப்படின்னு பதட்டமா கூப்பிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு இவங்க ஓடி போய் பாக்குறாங்க. அப்போ டிவில ஓடிட்டு இருந்த நியூஸ பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல வேகமா கிளம்பி வடபழனில இருக்கிற சில்கு சுமிதாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ சில்கு சுமிதாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சுமிதாவோட வீட்டுல சோகம் கலந்த முகத்தோடு பரிதாபமான நிலையில பேசி கொண்டு இருக்காங்க. அப்போ எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பல்லவி அதிர்ந்து போறாங்க. உடனே ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க மார்ச்சரியில பார்த்த காட்சி அப்படியே அவங்கள சுக்கா உடைக்கி இந்தியா முழுவதும் பார்த்து ரசிச்ச முகம் இப்போ மூச்சு இல்லாம பிணமா இருக்குதே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, சில்கு சுமிதா தான். அப்போ அவங்க மனசுல நேத்து நம்மளை கூப்பிடும் போது நம்ம போயிருந்தா இன்னைக்கு இவ உயிரோட இருந்திருப்பாளே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில உடைஞ்சு போறாங்க. இப்போ பல்லவியோட மனசுல என்னதான் நடந்திருக்கும், எதுக்காக இவ இப்படி பண்ணணும் அப்படின்னு பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பாப்போமா? என்னதான் சில்கு சுமிதா வெள்ளி திரையில ஜெயிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில ஒரு கரிக்கட்டை எரிவது போலதான் எரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. சின்ன வயசுலயே அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, 16 வயசுல கல்யாணம், கணவனோட கொடுமை அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாவது இனி நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைச்ச அவங்களுக்கு மீண்டும் அடிதான் விழுந்துச்சு. அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? அதான் இவளுக்கு பணத்துக்கு பணம், புகழுக்கு புகழ் எல்லாமே இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா படத்துல நடிக்க மட்டும் கூப்பிடுறவங்களை விட அவங்கள படுக்கை அறைக்கு கூப்பிடுறவங்க தான் அதிகமா இருந்திருக்காங்க. இது அவங்க மனச தினம் சுக்கு நூறா உடைச்சிட்டு இருந்திருக்கு. இப்படிதான் ஒரு நாள்
சுமிதாவோட அவுட்டோர் ஷூட்டிங் ஸ்பாட்ல குளிக்க போயிருக்காங்க. அங்க சில ரசிகர்கள் மரத்து மேல ஏறி நின்னு இவங்க குளிக்கிறத பார்த்திருக்காங்க. இத கவனிச்ச சில்க் சுமிதா கண்ணீரோடு வெளியே ஓடி வந்திருக்காங்க. இது எல்லாம் அவங்க மனச பாதிச்சாலும் இப்படி சில்க் சுமிதாவை ஆண்கள் பார்க்கிறதுக்கு முக்கிய காரணம் இவங்க படத்துல கவர்ச்சியா நடிக்கிறது ஒரு நிகர்சனமான உண்மைதான். ஏன்னா படத்துல நடிக்கிறத வச்சு எல்லாரும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்டவங்க தான் அவங்கள அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்ததுனால தனிமையாவே உணர்ந்திருக்காங்க. நமக்காக யாருமே இல்லை அப்படின்னு ஏங்கி இருக்காங்க. இதன் காரணமா போதை பழக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பீடா போடுற பழக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த போதை பத்தாம ஆயிருக்கு. ஸோ அதனால டாக்டர் மூலயமா போதை மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயே மூழ்கி போன சுமிதாவோட வாழ்க்கை வெள்ளத்துல அடிச்சிட்டு போன கட்டை போல மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்படி போயிட்டு இருந்த சுமிதாவுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அடிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவங்க சொந்த தயாரிப்புல படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எடுத்த 3 படமும் தோல்வியை சந்திச்சிருக்கு. இதனால ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பணம் கொடுத்த பினான்சியர் எல்லாரும் பணத்தை திருப்பி கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்க தொடங்கியிருக்காங்க. அப்போதான் சுமிதாவுக்கு தெரிய வருது நம்ம மேனேஜர் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காருன்னு. என்னன்னு கேக்குறீங்களா? இவங்க பணத்துல ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற மேனேஜர் அவரு பேர்ல சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காருன்னு தெரிய வருது. நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் சில்க் சுமிதா அவங்க மேனேஜருக்கு எதிராக கொடுக்கல. பிகாஸ் சுமிதா ராதாகிருஷ்ணனுடைய பையனை காதலிச்சதாகவும் அவனையே கல்யாணம் பண்ண விரும்பினதாகவும் சொல்லப்படுது. அந்த சமயத்துல அந்த பையனுக்கு சினிமாவுல நடிக்க ஆசை இருந்திருக்கு. அதனால சில்க் சுமிதாவுடைய படத்துல இந்த பையனுக்கு சான்ஸ் கேட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ராதாகிருஷ்ணன் சுமிதா கிட்ட கோவப்பட்டு, காசுக்காக உடம்ப காட்டுற உனக்கு என் பையன் கேக்குதா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காரு. கேவலமாவும் பல விஷயங்களை பேசியிருக்காரு. இதையே நினைச்சிட்டு இருந்த சில்க் சுமிதா செப்டம்பர் 23, 1996 ஷூட்டிங் ஸ்பாட்லயே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அப்போ அங்க இருந்தவங்க கேட்கும்போது எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தான் தன்னுடைய ஃப்ரெண்டான பல்லவிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் சரி இந்த உலகத்தை விட்டு நாம போயிருவோம்னு நினைச்ச அவங்க தூக்கு கயிறை கையில எடுத்திருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள அடாப்சி பண்ண டாக்டர் தூக்குல தொங்குனதுனாலதான் கழுத்து எலும்பு முறிஞ்சி மூச்சு திணறி இறந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சில்க் சுமிதாவோட ரூம்ல தெலுங்குல எழுதின ஒரு லெட்டர் கிடைச்சதா சொல்லப்படுது. அதுல நான் நடிகையா ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கஷ்டம் யாருக்கும் புரியல. எங்க போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன உண்மையா நேசிச்சாரு. அவர் தான் என்னுடைய பாபு. என்னுடைய சொத்துல பாதி அவருக்கு தான். என்னுடைய நகையில பாதி வாங்கிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தவும் செஞ்சாரு. எனக்கு வாழ்க்கை தரேன்னு சொன்ன இன்னொருத்தனும் என்ன ஒதுக்கிட்டான். அதுல இருந்து என்னால மீள முடியல. நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். என்னால இத தாங்கவே முடியல. இந்த லெட்டரையே நான் கண்ணீரோடு தான் எழுதுறேன் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இந்த லெட்டர்ல இருக்கிற ராதாகிருஷ்ணன் தான் பாபு அப்படின்னும், சுமிதாவுக்கு வாழ்க்கை தாரேன்னு சொன்ன நபர் ராதாகிருஷ்ணனுடைய பையன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் வச்சு சில்க் சுமிதா தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவங்களுக்கு அப்புறமா தெரிய வருது. சுமிதாவோட உள்ளுறுப்பை செக் பண்ண டாக்டர் சுமிதா
கடைசியில வாழைப்பழம் மற்றும் சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னும், மிக முக்கியமா அவங்க பிளட்ல போதைப் பொருள் கலந்திருக்கு அப்படின்னும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால சுமிதாவுடைய வளர்ப்பு அம்மா மற்றும் உண்மையான அம்மா தம்பி சில்க் சுமிதாவோட மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கணும். சுமிதாவுக்கு தெலுங்கு பேச வருமே தவிர அவளுக்கு எழுத தெரியாது அப்படின்னும் நிறைய மீடியால சொல்லியிருக்காங்க. சில்க் சுமிதா இறந்த அன்னைக்கு அவ கூட இருந்த ராதாகிருஷ்ணன் ஃபேமிலி மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கணும் சொன்ன யாருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதனால போலீஸும் அவங்களுடைய உயிரை அவங்க தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதனால சில்க் சுமிதாவுடைய மரணம் இன்னும் ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சினிமாவுல பாக்குற எல்லாமே உண்மை கிடையாது. சினிமாவுல அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா நடிப்பாங்க, அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி இப்படி காமிப்பாங்க. ஆனா அவங்க ரியல் லைஃப்ல சாமானிய மக்கள் போலதான் பல கஷ்டங்களை படுவாங்க. இன்னும் அதிகமா சிலர் கஷ்டப்படுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த உலகத்துல யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எனக்கு இல்லையா, உங்களுக்கு இல்லையா? என்னவா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஆனா ஒரு சிலர் அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைய ஈஸியா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க கொஞ்சம் உங்களை சுத்தி பாருங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கைய பலரோட கனவா தான் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பெருசா தெரியலாம், அத ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் பாரு அப்படின்னு தெரியும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதற்கு தீர்வு என்னன்னு பாருங்க. அப்படி பார்த்தா அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம், ஹாப்பியாவும் இருக்கலாம். சரி நண்பா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு, அப்படியே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.